ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேட்ட பராக். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஒரு பெரிய கண்ட்ரி, உங்களுக்கு தெரியும். ஆனால் அங்கே 90% யாருமே இல்லை, மக்களே கிடையாது. ஒரு 20% தான் மக்கள் இருப்பாங்க. அது என்ன ஏது சவுதி அரேபியா பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி, அதை பாருங்கள். சவுதி அரேபியா பற்றி நல்லா தெரியும் உங்களுக்கு. பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். இதுதான் சவுதி அரேபியா, உலகின் 13வது பெரிய நாடு. ஏரியா வாரியா இங்க கிட்டத்தட்ட 4 கோடி மக்கள் வாழ்றாங்க. உலகில வேற எங்கேயுமே இல்லாத மாதிரி வித்தியாசமான முறையில மக்கள் இங்க வாழ்றாங்க. நாட்டின் 80% மக்கள் இந்த மேப்ல பார்க்கும் 2 கோட்ல தான் வாழ்றாங்க. 90% சவுதி அரேபியா காலியாக இருக்கு. சவுதி அரேபியாவில் கட்டப்படும் புது நியோம் நகரத்தை பத்தி கூட நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோவை பாருங்க. ஏன்னா 2050க்குள்ள சவுதி அரேபியாவில் வரப்போகும் டெவலப்மெண்ட்ஸை பத்தி அதுல சொல்லியிருக்கு. சரி, சவுதி அரேபியாவோட மிகப்பெரிய பிரச்சனை இப்போ என்னன்னா, இந்த பச்சை கோட்டுக்கு மேல கட்டப்பட்ட இந்த நகரம் தான். கடந்த 30 ஆண்டுகள்ல பில்லியன் கணக்கான டாலர் செலவுல இந்த நகரம் கட்டப்பட்டது. ஆனா இங்க ரொம்ப அரிதா மழை பெய்யறதுனால இங்க மிகப்பெரிய தண்ணீர் பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண 1980ல சவுதி ஆராம்கோ நிறுவனம் நிலத்தடி நீரை தேடியது. இவங்களுக்கு நிலத்தடி நீரும் கிடைச்சது. அதுல அரசாங்கம் செயற்கை நீர்த்தேக்கங்களை உருவாக்கியது. ஆனா குறைவான மழை மற்றும் அதிகமான தண்ணீர் பயன்பாட்டுனால இந்த நிலத்தடி நீர் சீக்கிரமாவே வத்தி போனது. முழு சவுதி அரேபியாவிலையும் 0.5% நிலம் மட்டும்தான் சாகுபடி செய்யும் நிலங்கள். மீதி உள்ள 99.5% நிலத்துல எதையுமே வளர்க்க முடியாது. இதனால பெரும்பாலான உணவுகளை சவுதி அரேபியா இறக்குமதி செய்தது. சவுதி அரசாங்கம் விவசாயிகளுக்கு மானியம் மற்றும் நீர் வழங்கி செயற்கை விவசாய நிலங்களை உருவாக்க முயற்சித்தது. இதனால இவங்களுக்கு தேவையான உணவுகளை இறக்குமதி செய்ய தேவையில்லைன்னு. ஆனா இந்த மாடல் இவங்களுக்கு நிலையானதாக இல்ல. ஏன்னா இந்த நீர் எல்லாமே செயற்கையா கட்டப்பட்ட நீர்த்தேக்கங்களை இருந்து வர்றதுனால 80% தண்ணீர் 2030க்குள்ள காலி ஆகிரும்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அதனால சவுதி அரேபியா விவசாய திட்டங்கள்ல வேலை செய்யறதை நிறுத்தியது மற்றும் அதிக தண்ணீர் உட்கொள்ளும் அரிசி போன்ற பயிர்களை பயிரிடுவதை நிறுத்தினாங்க. இந்த தண்ணீர் பிரச்சனையை சரி செய்ய சவுதி அரசாங்கம் பெர்சியன் கல்ஃப்ல இருந்து கடல் நீரை எடுத்து டீசாலினேஷன் செய்யும் திட்டத்துல முதலீடு செஞ்சாங்க. இதனால இந்த தண்ணீரை ரியாத், தமாம் மற்றும் பிற நகரங்களுக்கு கொடுக்க முடியும்னு. அதே மாதிரி மேற்கு கடற்கரை பகுதியிலும் 12 டீசாலினேஷன் ஆலைகள் கட்டப்பட்டிருக்கு. இந்த ஆலைகள் இருந்து உப்பு நீக்கப்பட்ட நீர் பக்கத்துல உள்ள நகரங்களுக்கு கொண்டு செல்லப்படும். இது ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும் விஷயமாக இருந்தாலும் இது சவுதி அரேபியாவின் எண்ணெய் வருவாயை பெருசா நம்பியிருக்கு. ஏன்னா இந்த டீசாலினேஷன் பிளான்ஸை இயக்குவது ரொம்பவே விலை உயர்ந்தது. சவுதி அரேபியா எண்ணெய் சார்ந்ததாக இருக்கக்கூடாது, சவுதியின் பொருளாதாரம் எண்ணெயிலிருந்து விலகி இருக்கணும்னு தான் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் பல புது திட்டங்களை செஞ்சுக்கிட்டு வராரு. இத பத்தி நான் ஏற்கனவே சொன்ன வீடியோவை நம்ம சேனல்ல பாருங்க, உங்களுக்கு புரியும். ஒரு நாட்டுக்கு நல்ல தலைவர் இருந்தா பாலைவனத்தையும் சோலைவனமாக மாத்த முடியுங்கிறதுக்கு சவுதி அரேபியா ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா நம்ம கிட்ட எல்லா இயற்கை வளங்கள் இருந்தோம், பனி முதல் பாலைவனம் வரைக்கும் எல்லாமே இருந்தோம். நம்ம நாட்டுல இன்னும்